யோகாசனம் என்பது வெறும் நல்ல உடற்பயிற்சி மட்டுமல்ல, ஜாதி மதம் இனம் கடந்த யோக நிலை என்கிறார் ஆசனாண்டியப்பன் அவர்கள். இன்றைக்கு ஆசனாண்டியப்பன் அவர்கள் என்ன யோகாசன பயிற்சிகளை கற்றுத்தரப் போகிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதுவும் முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி தரப்படுகிறது. தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. உலக மக்களில் லட்சக்கணக்கானவே பார்க்கிறார்கள், விரும்பி பார்க்கிறார்கள். ஏனெனில் இதை பார்த்து பழகியவர்கள் பல நன்மைகளை அடைந்திருக்கிறார்கள், நோய்களை நீக்கியிருக்கிறார்கள், நினைத்த காரியத்தை வென்றிருக்கிறார்கள். ஆகவே தான் இன்றைக்கு உலக மக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கி மனமகிழ்வோடு இருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு 40 வயதை நெருங்கி கொண்டிருக்கின்ற யோகாசன ஆசிரியர், 8 வயசு 7 வயசு ஆகக்கூடிய சிறுவன் இருவரும் ஒரு ஆசனத்தை செய்ய போகிறார்கள். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே ஆசனம் செய்வதற்கு வயது ஒரு தடையாக இல்லை என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எந்த வயதிலும் எந்த ஆசனத்தையும் செய்யலாம். யோகாசன ஆசிரியர் செய்கிறார். 2 குழந்தைக்கு தாய். என் அருமை சீடர்களே, இருவரும் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் சர்வாங்க ஆசனம் செய்யுங்கள். சர்வ அங்கங்களுக்கும் நன்மை தரக்கூடிய ஆசனமாக இது இருப்பதால் அமைதியாக மெதுவாக செய்ய வேண்டும். சர்வ அங்க ஆசனம் மெதுவாக செய்யுங்க. நெருக்கு கொஞ்சம். குட் குட். பார்த்தீங்களா, அனாவசியமாக செய்யலாம். சிறுவர்களுக்கு எந்த கடினமான ஆசனத்தை செய்தாலும் அவர்களுக்கு அதில் விருப்பம் வந்து விட்டால் அந்த ஆரம்ப கட்டத்தில் ஏற்படக்கூடிய வலிகளை எல்லாம் பொறுத்து கொண்டு அழகாக செய்து விடுவார்கள். இது சற்று கடினமான ஆசனம் தான். அவங்க முகத்தில் பாருங்கள், எந்த விதமான கடுமையும் தெரியவில்லை. அழகாக மகிழ்ச்சியாக செய்யலாம். ஆசிரியர்கள் கண்டிப்பாக ஆசனம் செய்ய வேண்டும். அங்கே வருபவர்களுக்கு எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் திரும்ப திரும்ப போட்டு காட்டி அவர்களை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு நம்மளை படிக்க வருபவர்களுக்கு ஒரு பிடிப்பு ஏற்படும். அவர்களை செய்ய சொல்லிவிட்டு நாம் செய்யாமல் இருந்தால் அவர்களுக்கு இந்த ஆசனத்தில் ஒரு பிடிப்பு ஏற்படாது. நமது ஆசிரியர்கள் செய்கிறாரா, இத்தனை வயதானாலும் செய்கிறார், ஆகவே நாமளும் செய்ய வேண்டும், செய்யலாம், முழுமைப்படுத்தலாம், முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் மனதிலே ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்படும். மெதுவாக்களை இறக்குங்கள். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஜீரண கருவிகள், நுரையீரல், இருதயம், கழுத்து, புலன் உறுப்புகளான கண்கள், மூக்கு, வாய், காது, மூளை, எல்லா பகுதிகளிலும் தான் வியாதி வருகிறது. இந்த ஒரே ஆசனம் அந்த பகுதியில் உள்ள ஆசனங்களை எல்லாம் அந்த பழுதுகள்லாம் நீக்கிவிடும். எந்தெந்த பகுதியில் நோய் வந்தாலும் நீங்கிவிடும். அப்படியே மெதுவாக எழுந்துருங்க. அப்படியே திரும்ப, இங்கே திரும்ப, கொஞ்சம் முன்னமா, அப்படியே திரும்ப, அப்படியே படுத்துங்க. மீண்டும் சர்வாங்காசனம் செய்யுங்க.
வயதுக்கு கீழ்ப்பட்ட பையன், 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்மணி இருவரும் செய்கிறார்கள். பாருங்கள், அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். இது 2 வயதிலிருந்தே ஆசிரம் பண்ணுது. அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். தொடர்ச்சியாக பழகி தனியாக ஒரு பயிற்சியாலையை வைத்து நடத்தக்கூடிய அளவுக்கு பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆசனத்தை மட்டும் ஒரு 200 எண்ணிக்கை செய்வார்களே ஆனால் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற எந்த பிரச்சனையையும் நீக்கிக் கொள்ளக்கூடிய வல்லமை இந்த ஆசனத்துக்கு உண்டு. ஆரம்ப கட்டத்தில் யாராவது பிடித்து கொண்டு முதுவை தாங்கி கொண்டு தலையினை வைத்துக்கொண்டு பழகலாம். சோறு ஓரமாக இருந்து கூட பழகலாம். ஒரு நாள் ஆக ஆக தனியாக வந்து பழக வேண்டும். மெதுவாக இறக்குங்க, காலை நீட்டுங்கள், நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள்.